குடிச்சு குடிச்சு அதாவது சொல்லுவாங்க, என் புள்ள குடிச்சு குடிச்சு வயிறெல்லாம் புண்ணா போச்சு, கல்லீரலாம் கெட்டு போச்சு, நுரையீரலாம் கெட்டு போச்சு, குடிச்சு குடிச்சு ஏன்டா குடிச்சவரா போற அப்படின்றாங்களே அவங்களுக்கு இந்த மூலிகை ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். இந்த மூலிகையெல்லாம் எடுத்து போட்டு வெஜிடபிள் சூப் எப்படி பண்றீங்களோ அதை பண்ணி வெஜிடபிள் சூப்புக்கு பதிலாக இந்த சூப்பை கொடுத்துட்டோம்னா வைங்களேன், குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரையும் ஆரோக்கியமா இருப்பாங்க. இது எல்லா வகையான உள்ள இருக்கிற உறுப்புகளையும் சரி பண்ணும். நான் எங்கிட்ட சொன்ன என்னை கொண்டு போய் ஒரு அமெரிக்காவில் விட்டீங்கன்னு வைங்களேன், இந்த மூலிகை ஒரு கட்டு நான் 1000 ரூபாய் வித்துருவேன். உண்மைதாங்க. ஏன்னா நான் சொல்றேனே, இங்க இருக்கிற முருங்கைக்கீரையுடைய மகிமை நமக்கு தெரியுதுல, சும்மா உடச்சு கீழே போட்டுறோம். ஆனா இதுவே மேல நாடுகள்ல அது எத்தனை டாலர்னு உங்களுக்கு தெரியும். ஆமா. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பதகன். என்னோட அருகில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியதாஸ் ஐயா இருக்காங்க. ஐயாவை பற்றி நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் பல வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. பல மூலிகைகளை வச்சு அவங்க வீடியோ எடுத்திருப்பாங்க, பல மருந்துகளை காணிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு மூலிகை தான். பட் நிறைய பேருக்கு அதோட பேர் கூட தெரிஞ்சிருக்காது. நான் ரோட்டோரை பார்க்கும்போது என்ன அது எங்கே பார்த்தாலும் இது முளைச்சிருக்குதே அப்படின்னு நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மூலிகையை தான் நான் உங்களுக்கு இப்போது காணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா அப்படி தரையில் அப்படியே படர்ந்து இருக்கும். ரோட்டு ஓரத்தில், காம்பவுண்டு ஓரத்தில் எல்லாம் அப்படியே தரையிலெல்லாம் படர்ந்து இருக்கும். அப்படியே ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. இந்த மூலிகையோட பெயர், இதை பற்றின விவரங்களை நேயர்களுக்கு சொல்லுங்கள் ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. நண்பர்களே, இந்த மூலிகை பாருங்கள், இதை பாருங்கள், கீழேருந்து மேலே வரை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிப்பார். இது மூக்குரட்டை. இதே மாதிரி இன்னொரு மூக்குரட்டை இருக்குது, அதுவும் ஒரிஜினல் மூக்குரட்டை. அது இலை இன்னொரு பட்டையாக இருக்கும். இன்னொரு சாரணைன்னு இருக்குது. அந்த சாரணை மூக்குரட்டை மாதிரியே இருக்கும், ஆனால் வானத்தை நோக்கி இருக்கும். இந்த மூக்கிரட்டை பூமியை நோக்கி இருக்கும், பூமியில் அப்படியே படரும், தரையிலே படரும். ஆமாம். அதனால மூலிகைகள் இனம் ஃபஸ்ட்டு காண்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்ன மாதிரியான மூலிகை, அது உண்மையாகவே நமக்கு பயன் தரக்கூடியதானா, இதுதான் உண்மையான மூக்கிரட்டையா அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம சமைச்சு சாப்பிட முடியும். கண்டிப்பாக ஏதோ ஒன்று வீடியோவில் காமிச்சிட்டாங்கன்னு சமைச்சு சாப்பிட்டா பக்க விளைவுகளை ஏற்படுத்திடும். அதனால் இதுதான் ஒரிஜினலான மூக்கிரட்டை. இதே மாதிரி இன்னொரு மூக்கரட்டை இருக்கு, அதுவும் ஒரிஜினல் மூக்கரட்டை. அது இந்த புனர்ணவாசான்னு சொல்றாங்க. இதுதான் அது. ஆமா, அந்த ஒரிஜினல் மூக்கரட்டை வந்து பட்டையா இருக்கும். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் கீரை குழம்புக்கு போட்டு சாப்பிடுவாங்க. இதை பச்சையா எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த முந்திரி பழம் சாப்பிட்டா எப்படி இந்த தொண்டையில ஒரு கர இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ மூக்கரட்டை பத்தி உங்களுக்கு ஒரு விளக்கம். பச்சையாக இதை சாப்பிடக்கூடாது. பச்சையா நான் சாப்பிட்றேன், நான் நிறைய வீடியோ சாப்பிட்டு காமிச்சிருப்பேன். ஆனால் எல்லாரும் சாப்பிட வேண்டாம். ஏன்னா இந்த முந்திரி பழம் சாப்பிட்டா இந்த தொண்டையில் ஒரு மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்குன்றதுனால தான் வேண்டாம்னு சொல்கிறேன். ஆனால் கீரை குழம்புல சாப்பிடலாம். சரி, இந்த மூக்கிரட்டையே நீங்கள் பறிச்சிருக்கீங்க. இது ஒட்டுமொத்த உடலுக்கும் ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு மூலிகை, ஒரு உணவுனா உங்களால் நம்ப முடியுமா? இல்லை. சூப்பர். இப்போது ஒட்டுமொத்த உடலையும் இயக்கக்கூடிய ஒரு உறுப்புனா அது எந்த உறுப்பாக சொல்வீங்க? சுத்தப்படுத்துது அப்படின்னா கிட்னி. அதை விட ரொம்ப முக்கியமானதுன்னா கல்லீரல் சொல்லிடுவீங்க. கல்லீரல், ராஜ உறுப்பு. இந்த ராஜ உறுப்பு சரியிருந்தால் தான் ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ மற்ற மருத்துவத்தில் எப்படி ஒரு பிரச்சனைக்காக போனாக்க அல்சர் டேப்லெட் சேர்த்து கொடுக்குறாங்களோ, அது மாதிரி சித்த ஆயுர்வேதாவில் நீங்கள் எந்த பிரச்சனைக்கு போனாலும் பாரம்பரிய வைத்தியர்களாகட்டும், சித்த வைத்தியர்களாகட்டும், இல்லை சித்த மருத்துவர்களாகட்டும், நம்முடைய முன்னோர்களாகட்டும், கல்லீரலுக்கும் சேர்த்து தான் மருந்து கொடுப்பாங்க. இந்த கல்லீரலவே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமூலிகை அப்படின்னாக்கா இந்த மூக்கிரட்டையை நான் சொல்லுவேன். இந்த மூக்கிரட்டை எல்லாரும் எதுக்கு பேசுவாங்க? கிட்னி சார்ந்த பிரச்சனை. ஆமாம், கிட்னி சார்ந்த பிரச்சனை எல்லாம் அதே தான் பேசியிருக்காங்க. ஓகே, அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அதை விட கூடுதலாக இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, குடிச்சு அதாவது சொல்லுவாங்க, என் புள்ள குடிச்சு குடிச்சு வயிறெல்லாம் புண்ணா போச்சு, கல்லீரலாம் கெட்டு போச்சு, நுரையீரலாம் கெட்டு போச்சு, குடிச்சு ஏன்டா குடிச்சவரா போற அப்படின்றாங்களே அவங்களுக்கு இந்த மூலிகை ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். இந்த மூலிகை சேர்த்து, இந்த மூலிகையோட வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்குல்ல, வெள்ளை கரிசலாங்கண்ணியை எடுத்துக்கணும். மூக்கரட்டையோட இந்த மூக்கரட்டை கீரையோட வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பூனை மிச கீரையை எடுத்துக்கணும். போதும், 3 கீரை போதும். சம அளவுங்களா? எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம், இது கீரை தானே. எடுத்து தேவைப்பட்ட ஒரு 20-30 கோவை இலையை, ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா துவரம்பருப்பு போட்டு கடைஞ்சி, அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், அப்புறமா பூண்டு,
எல்லாம் போட்டு தோரமரம் போட்டு நல்லா கடைஞ்சி ஆ சாப்பிட்டோம்னா வைங்களேன், ஓ குழம்பு மாதிரி. குழம்பு மாதிரி தான் நான் சாப்பிடும். ஏதோ மூலிகையை வச்சு மருந்து செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மருந்து இதில் செய்யலாம், இதில் மருந்து ஏராளமான மருந்துகள் செய்யலாம். அப்படி சாப்பிட்டு வந்தோம்னா தம் அடிச்சு நுரையீரலெல்லாம் குடிச்சவரை போச்சு அப்படின்றவங்களுக்கு அந்த சளி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும். அதே மாதிரி குடிச்சு கல்லிலெல்லாம் குடிச்சவரை போச்சு, வயிறெல்லாம் புண்ணா போச்சு, பாலா போன புள்ள எத்தனை முறை சொல்றது நான் கேட்கவே இல்லையே அப்படின்றாங்கல்ல, அவங்களுக்கும் இந்த கல்லீரலை சீரமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த நான் சொன்ன இந்த மூலிகையெல்லாம் சேர்ந்து. இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு சாப்பிடணும்? ஏங்க சாப்பாடு தண்ணி எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்றீங்க? எவ்வளோ நாளும் சாப்பிடலாம், எவ்வளோ நாளும் சாப்பிடலாம். நான் என்னன்றா நோய்வாய்ப்பட்டவங்க நோய் மாதிரி அகத்திக்கிற மாதிரி இதையும் அப்படியே சாப்பிட்டுட்டு போக வேண்டியது. ஆமாம், அகத்திக்கிறனாக்க மாதத்துக்கு 2 முறை சாப்பிடலாம். ஏன்னா அகத்திக்கிற கொஞ்சம் வீரியம் அது எப்படி சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் இருக்கு. இது நான் என்னன்றனா பிரச்சனை இருக்கிறவங்க குணமாற வரையும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். பிரச்சனை இல்லாதவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். ஏங்க வாரத்துக்கு ஒரு முறை கீரை குழம்பு சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுங்க. அதாவது நீங்க சொல்றது வந்து கடைந்து சாப்பிடுற கீரையில இதை போட்டு நம்ம தாராளமாக சாப்பிடலாம். ஒருவேளை டீ காபி குடிக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு, குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மூலிகையெல்லாம் எடுத்து போட்டு வெஜிடபிள் சூப் எப்படி பண்றீங்களோ அதை பண்ணி வெஜிடபிள் சூப்புக்கு பதிலாக இந்த சூப்பை கொடுத்துட்டு வந்தோம்னா வைங்களேன், குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரையும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது எல்லா வகையான உள்ள இருக்கிற உறுப்புகளையும் சரி பண்ணும். கல்லீரல் சரியாயிருது. அப்போ கல்லீரல் தன்னுடைய வேலையை முழுமையாக செய்யுது அப்படின்னு சொன்னால் எல்லா உள்ளுறுப்புகளும் தன்னுடைய வேலையை முழுமையாக செய்ய ஆரம்பிச்சிடும். கல்லீரல் கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போகும். நீங்கள் சொன்னீங்களா கிட்னி, இது ஒரு நாளைக்கு 180 லிட்டர் ரத்தத்தை சுழற்சி முறையில் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி கேமரா எடுக்கிற ஐயா அவருக்கும் சரி சுழற்சி முறையில் சுத்தி பண்ணுதுனாக்க யாருன்னா நம்புவாங்களா? ஏங்கய்யா என்னங்க இருக்கிறது ரத்தம் 12 பாயிண்ட் 13 பாயிண்ட் தான், அதை விட 180 லிட்டர் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அப்படின்னு நான் சொன்னேன். சுழற்சி முறையில் அந்த தொழிற்சாலை தொடர்ந்து இயங்கிறதுனால தான் இந்த தொழிற்சாலையான உடம்பு அழகாக இயங்கிட்டு இருக்கு. அது முடங்கி போச்சுன்னா எல்லாமே முடங்கி போகும். கண்டிப்பா. அப்ப நான் என்ன சொல்றேன்னா எல்லா உள்ளுறுப்புகளையும் சரி பண்ணக்கூடிய, அதாவது பாதிப்பு இருந்தால் சரி பண்ணக்கூடிய மூலிகை இதுதான் சொல்ல வரேன். எல்லாருமே சளிக்கு பேசியிருப்பாங்க, இதை பிபிக்கு கொடுக்கலாம்னு பேசியிருப்பாங்க. பிபி உள்ளவங்க எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதை இந்த பருப்பு இதெல்லாம் போட்டு தான் செய்யணுங்களா, இல்லை சும்மா வதக்கி அப்படியே சாப்பிடலாம்? அதான் வதக்கி சாப்பிடலாங்க, அப்படியே சாப்பிடலாம். நான் என்ன சொன்னா பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பா ஒரு கீரை என்னென்ன வகையில் நம்ம சமைச்சு சாப்பிடலாமோ அதே மாதிரி இதையும் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கீரைன்னு சொல்லும்போது இந்த இலையை மட்டும் தான் நம்ம பயன்படுத்திக்கணுங்களா? இல்லை ஒன்றும் இல்லைங்க, இந்த இலை இருக்குல்ல ஐயா, இந்த இலையை இப்படி நம்முடைய முன்னோர்கள் இப்படி தான் கீரையாக கிள்ளுவாங்க. ஓகே இப்படி தான் கீரையை கிள்ளி எடுப்பாங்க. இந்த தண்டுகள் தேவையில்லை, அது தேவையில்லைங்கய்யா. இந்த கீரையை அப்படி கிள்ளி எடுக்கிறாங்கல்ல, இப்படி கிள்ளி எடுக்கிறாங்கல்ல, இந்த கீரைகளை நல்லா கழுவிட்டு பூச்சி வண்டுகள் இல்லை எதுவும் இல்லாமல் கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு போட்டு கீரையாக கடைஞ்சி சரிங்களா, ஒரு உண்டை களி வச்சுன்னு தொட்டு சாப்பிட்டோம்னு அமிர்தமாக உள்ள போகும். சொல்லும் போதே சாப்பிடுவாங்க. அது மாதிரி இந்த மூலிகைகள் இவ்வளோ மகத்துவம் இருக்கு, ரோட்டோரம் இருக்கும், யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற இந்த மூலிகை நான் எங்கிட்ட சொன்ன என்னை கொண்டு போய் ஒரு அமெரிக்காவில் விட்டீங்கன்னு வைங்களேன், இந்த மூலிகை ஒரு கட்டு நான் 1000 ரூபான்னு விற்றுருவேன். உண்மைதாங்க. ஏன்னா நான் சொல்கிறேனே இங்கே இருக்கிற முருங்கைக்கீரையுடைய மகிமை நமக்கு தெரியுதுல, சும்மா உடச்சி கீழே போட்டுடுறோம். ஆனால் இதுவே மேல நாடுகளில் அது எத்தனை டாலர்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம். அப்போ அதில் எவ்வளோ அயன் இருக்குது, எவ்வளோ கால்சியம் இருக்குது, எவ்வளோ மெக்னீஷியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் நமக்கு நேரடியாக கிடைக்கிறதுனால நிறையா இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் இருக்கிறதுனால தெரியல அந்த அருமை தெரியல. சாதாரண சொடக்க தக்காளி இருக்கு இல்லைங்களா, பாக்ஸில் போட்டு அங்கே 6000 ரூபான்னு கொடுக்குறாங்க பழம் ஒரு கேஜி. இங்கே சொடக்க தக்காளி யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க. அது சாப்பிட்டா மைண்டு நல்லா வேலை செய்யும், நரம்புகள் நல்லா இருக்கும், உடல் சுறுசுறுப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும்னு கேட்டால் அதெல்லாம் இது பண்ண மாட்டேன்றாங்க. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. மாங்காய் இருக்கா, எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கே இந்த மாங்காயை கேட்குறவங்களே யாருமே இல்லை. நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறேன். எவ்வளோ மாங்காய் இருக்குது பாருங்கள், நிறைய மாங்காய் இருக்குது. நான் இப்போ போகலாம் பறித்து சாப்பிடலாம், யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனால் சாப்பிட்றேன்னு தோலில் பாருங்கள். ஏன் தோல்னா இங்கே நிறைய இருக்குது, ஏதோ ஒரு முன்னாடியே இருக்கிறதுனால அதோட அருமை நமக்கு தெரியல. ஏதோ ஒரு டைம் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் இதை பார்த்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்குது, வெறுத்து போகுதுன்ற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி தான். அப்போது இவ்வளோ கீரையுடைய மகத்துவம், இவ்வளோ மூலிகைகள் மகத்துவம் நம்முடைய தாய திருநாட்டில் இந்தியாவில் இருக்குது. ஆனால் இதோடைய மகத்துவம் தெரியல. இதுவே கொண்டு போயிட்டு எங்கிட்ட கொடுத்தா வெளிநாடுகள் கொண்டு போயிட்டு இதை உலர்த்தி கேப்சூலாக போட்டு நான் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொன்னால் ஒரு கேப்சூல் 20 ரூபாய் கூட வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்குது. உண்மை. நான் இருக்கிற ஃபேக்டை சொல்கிறேன், யார் மனசு காயப்படுத்தலை. அப்போ இதனுடைய அருமை தெரியலன்னு சொல்கிறேன். நோய் ரொம்ப சிம்பிளுங்க ஐயா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும்னா
கல்லீரல் நல்லா இருக்கணும். கல்லீரல் நல்லா இருக்கணும்னாக்க இது மாதிரி மூலிகைகள் அப்பப்போ எடுத்துக்கணும். அதே மாதிரி இயற்கையான உணவுகள் எடுக்கணும் ஐயா. இன்னொன்று, பசிச்சாதான் சாப்பிடணும். பசி எடுத்தா என்ன சாப்பிடணும் ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. நீங்க கேட்கல, அவங்க கேட்டுருவாங்க. சரி, பசி எடுத்தா என்னையா சாப்பிடணும்? பசி எடுத்தா இயற்கையான உணவை உங்க புத்திக்கு மனசும் பிடிக்குதுன்னா என்ன வேலை சாப்பிடுங்க. அந்த சாப்பாடு அரை வயிறா சாப்பிடுங்க. திருப்பியும் பசி எடுக்கிற வரையும் உடலுக்கு ஓய்வு கொடுங்க. நம்ம ஆளுங்க செய்யவே மாட்டாங்க. காலையில் இழந்த உடனே 6 மணிக்கு பிரஷ் பண்ண உடனே ஒரு கப் டீ போன உடனே 8 மணிக்கெல்லாம் டிஃபனு. அந்த டீ ஜீரணமாகிறதுக்கு பால் ஜீரணமாகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அது உள்ளே போய் உக்காந்து இருக்கும். திருப்பி இட்லி போட்ட உடனே அதுவும் 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். இல்லை அதில் நான்வெஜ் சாப்பிட்டோம்னா 8 மணி நேரம் கூட ஆகும். அப்புறம் இடையில ஒரு டீ, ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு சமோசா. ஏங்க வயிறு என்ன தான் எனக்கு புரியல. அதாவது சொல்லுவாங்களே, என் அப்பா தான் சொல்லுவார், டேய் உனக்கு வாழவும் தெரியல, உனக்கு சாகவும் தெரியல அப்படின்னு. அது மாதிரி நமக்கு எப்படி வாழ்கிறதுன்னே நமக்கு தெரியல. எப்படி தூங்கணும்னு தெரியல, எப்படி சாப்பிடணும்னு தெரியல, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நம்முடைய நோக்கம் எல்லாமே சம்பாதிக்கணும், ஓடணும். அப்போ இந்த உடல் எவ்வளோ தான் தாங்கும்? ரொம்ப சிம்பிள். நல்ல உணவை எடுத்துக்கோங்க, நல்லா தூங்குங்க, நிம்மதியாக இருங்க. இது மாதிரி மூலிகை எடுத்தால் எந்த நோயும் வராது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாரும் தினமும் கூட இதை சாப்பிடலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு உடம்பு மக்கள் கேட்டு போயிருக்கு. பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், இதை நீங்கள் தினமும் சாப்பிட்லாம். ஒரு கல்லீரல் பேஷண்ட்டு நம்மக்கிட்ட வந்தாங்க. டாக்டர்கள் ஆலோசனைப்படி மருந்துகளை கொடுத்தோம். வரும்போது ஸ்ட்ரெச்சில் தான் தூக்கிட்டாங்க. ஒரு சில பிரபலமான ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு கல்லீரல் முழுமையாக செயலிழந்துச்சு. அவங்க எல்லாமே ஸ்கேனெல்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிளட் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஃபைப்ரோ ஸ்கேன் வேறு எடுத்திருக்காங்க அதுக்குன்னு. அதுக்கப்புறம் கிட்னியும் பாதிப்பட்டிருக்கு, வயிறு வீங்கிருச்சு அப்படின்னாலாம் சொல்லி வந்தாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சில மூலிகைலாம் கொடுத்து இந்த மூலிகையோடு சேர்த்து சாதாரண கத்தாழை இருக்குல்ல, அந்த கத்தாழையை வேர் எடுத்தோம்னா பாம்பு மாதிரி போகும். இப்படி அந்த வேரை க்ளீன் பண்ணி கட் பண்ணி அதில் ஒரு சில மூலிகைலாம் போட்டு கசாயம் பண்ணி காலையில் 50 சாயந்தரம் ml கொடுக்க சொன்னேன். 3 நாள் கழித்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோட்டோ கூட வேணுமா தான் காமிக்கிறேன். எழுந்து பக்கம் சாப்பிட்றாரு. இப்போது 2 இட்லி சாப்பிட்டாராம், 2 வேளை கஞ்சி குடிச்சிருக்காரு. இடையில அவர் அடம்பிடிச்சி எனக்கு ஸ்வீட் வேணும்னு கேட்டாரா. நான் சொன்னேன், நாட்டு சக்கரை 4 ஸ்பூன் கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சீக்கிரமாக செரிமானமாகக்கூடிய கஞ்சி வகைகளை நீர் ஆகார மாதிரி கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த மருந்தையும் எடுக்க சொல்லியிருக்கேன். இப்போ நல்லா இருக்காரு. இப்போ அவரே மட்டன் கேட்குறாரு. நான் சொன்னேன், மட்டன் நல்லா கொடுத்துடாதீங்க அப்படின்னு. ஆசை பாருங்க. இப்போ பசிக்குதுன்றாரு, இப்போ யூரின் போகுது, நல்லா மோஷன் போகுதுன்றாங்க. அப்போல்லாம் எதுவுமே இல்லை. சாதாரண மூலிகைகள் இது மாதிரி விஷயங்கள் இருக்குங்கய்யா. படுத்திருக்கிற கூட எந்திரிச்சு நடக்கக்கூடிய மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது மட்டும் இல்லை, ஒரு சில மூலிகைலாம் சேர்த்து நம்ம அவருக்கு கொடுத்தோம். ஏன்னா பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, நோய்க்கு தகுந்த மாதிரி நம்ம மூலிகைகள் மாற்றுவோம். ரொம்ப சிம்பிளுங்க ஐயா. நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நோய் வராமல் தடுக்கணும்னா இது ஒரு அருமையான தீர்வு. ரொம்ப நல்ல விஷயங்க ஐயா. ஆனால் இதுதான் உண்மையான மூக்கரட்டியான பார்த்து சாப்பிடணும். இதுதான் விஷயம். நம்ம மக்களுக்கு தெரியும், சாரணையா மூக்கரட்டியான்னு தெரிஞ்சு சாப்பிட்டுக்கணும். சக்தி சாரணை இருக்குது, சாரணை இருக்குது, சக்காலத்தி சாரணை இருக்குது, இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுக்கு அடையாளத்தை காமிச்சிருக்கேன். பூமியை படர்ந்து, அதாவது பூமியை தரையோட தடையா படர்ந்து இருந்துச்சுன்னா தான் அது வந்து பூமியை சார்ந்து. ஆமாம், வானத்தை நோக்கி இருக்கக்கூடியது சாரணன்னு சொல்லுவாங்க. சக்தி சரணம் ஒன்று இருக்குது. சக்தி சரணே மூக்கிரிட்ட ஒன்று இருக்குது. அது ரொம்ப அற்புதமானது. அது இன்னும் சூப்பராக வேலை செய்யும். அது எளிதாக கிடைக்காதுங்களா? அது காட்டு ஓரங்களில், ஆறு ஓரங்களில் இருக்கும். நான் வேணுமெண்டா இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லதுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக, மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, எல்லாருக்குமே இது பிரயோஜனம் தான். கேமராமேன் முதல் கொண்டு எல்லாருக்குமே பிரயோஜனம் தான். ஏன்னா எல்லாருக்குமே உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் டெஸ்ட் எடுக்காததுனால ஆரோக்கியமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆமாம், ஆனால் டெஸ்ட்டே எடுக்க வேணாம் அப்படின்னா வாரம் நம்ம இந்த மூக்கிரட்டை கீரை நம்ம இதெல்லாம் வந்து நம்ம தேடி போய் வாங்கும்போது தான் விவசாயம் பண்ணுறவங்களும் இதை ஒரு விவசாயமாக பண்ண ஆரம்பிப்பாங்க. இதையும் சேகரித்து நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த அருமையான தகவலோடு நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இது போய் சேரட்டும். இதை விவசாயமாக பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை இது கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ இதே மாதிரி இன்னும் பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.